அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் அருளிச் செய்த திருமந்திரத்திலே 4ஆம் தந்திரத்திலே அமைந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜீவசக்தியாகிய வாயுவையே அன்னை பராசக்தி என்று சித்தர் பெருமக்கள் வர்ணிப்பது வழக்கம். அந்த வகையிலே நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் ஆற்றல்களை பற்றியெல்லாம் விரிவாக திருமூலர் பெருமான் எடுத்துரைத்து வருகிறார். மேதாதி ஈரட்டும் ஆகிய மெல்லியல் வேதாதி நூலின் விளங்கும் பராபரை ஆதாரமாகிய ஆய்ந்த பரப்பினள் நாதாதி நாதத்து நல் அருளாளே. நாதம் விந்து என்று சொல்லப்பட்ட 2 தத்துவங்கள் தான் சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கின்றன. விந்து சக்தி என்பதை சூரியன் என்றும் நாதசக்தி என்பதை சந்திரன் என்றும் குறிப்பது வழக்கம். நாதசக்தியாக உடலிலே நின்று உயிரை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக ஜீவசக்தியாகிய வாயு திகழ்கிறது. மேதை என்று சொல்லப்படுவது உயர்ந்த அறிவு அல்லது ஞானம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவன் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை தெளிவாக கற்று அதிலே பண்டிதனாகிவிட்டான் என்றால் அவனை அந்த விடயத்திலே மேதை என்று சொல்லுவது வழக்கம். மேதாதி ஈரட்டும் ஆகிய மெல்லியல், இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து வகையான கல்விகளையும் ஒருவன் கற்க வேண்டும் என்றால் அவனுடைய ஜீவசக்தியாகிய வாயு எந்த அளவிற்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் அவன் ஞானத்தை பெறுகிறான். ஜீவசக்தியாகிய வாயுவின் தன்மையை அழுத்தத்தை அதிகரிக்க அதிகரிக்க ஒருவன் ஞானியாகிறான். மேதை என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான கல்விகளையும் சுலபமாக கற்றும் விடுகிறான். சகலத்தையும் ஆதாரமாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியது ஜீவசக்தியாகிய வாயுவே. இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் ஜீவசக்தியாகிய வாயுவின் அடிப்படை என்ன என்பது நமக்கு விளங்கிவிடும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். அருள் பெற்றவர் சொல்ல வாரீர், மனிதர் பொருள் பெற்ற சிந்தை புவனாபதியார், மருளுற்ற சிந்தையை மாற்றி அருமை பொருள் உற்ற சேவடி போற்றுவன் நானே. இந்த ஜீவசக்தியாகிய வாயுவை வலிமைப்படுத்துவதற்கு வாசி முதலாகிய பயிற்சிகள் அவசியமாகின்றன. வாசி பயிற்சியிலே சந்திரகலை சூரியகலையை ஒன்றாக இணைக்கும் போது அது ஜீவசக்தியாகிய வாயு என்கிற நிலையை பெறுகிறது. ஜீவசக்தியாகிய வாயு என்கிற நிலையிலே இருந்து நம்முடைய இடைவிடாத பயிற்சியின் மூலமாக மிகப்பெரிய ஆற்றலையும் வலிமையையும் ஜீவன் பெறுகிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், பொற்கொல்லர் உலகிலே ஒரு சிறிய துண்டு நெருப்பை வைத்து அதை சுற்றிலும் ஏராளமான கரித்துண்டுகளை வைத்து ஒரு குழாயின் மூலமாக மெல்ல மெல்ல ஊதும் போது அருகிலே இருக்கக்கூடிய அனைத்து கரித்துண்டுகளும் நெருப்பாக மாறி கனகனப்பாக எரிவதை பார்த்திருக்கிறோம். அப்படியென்றால் காற்று மெல்ல மெல்ல ஊத ஊத ஒரு சிறிய நெருப்பு பெரிய நெருப்பாக உருமாறுகிறது. அது மட்டுமல்லாது தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய நெருப்பின் சாரமில்லாமல் இருந்த கரித்துண்டுகளையும் நெருப்பாக மாற்றிவிடுகிறது. அதுபோல யோக சாதன பயிற்சியிலே இடைவிடாது ஈடுபட்ட ஒருவர் அருள் பெற்றவர் என்று ஆகிவிடுகிறார். அப்படிப்பட்ட அருள் பெற்றவர்கள், ஞானிகள், மகான்கள், நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களிலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் வாருங்கள் என்னிடத்திலே சொல்லுங்கள், வாதித்து பார்க்கலாம் என்று அறைகூவல் விடுக்கிறார் திருமூலர். இந்த புவனத்திலே தங்களுடைய அறிவின் மேதமையை காட்டி அதன் மூலமாக பரிசுகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் புலவர்கள், பாணர்கள் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள். தங்களுடைய அறிவின் கூர்மையால், மேதாவிலாசத்தால் அவர்கள் பொருள் திரட்டி இருக்கிறார்கள். அப்படி பொருள் திரட்டி இருக்கக்கூடிய மேதைகளாக இருந்தாலும் என்னிடத்திலே வாருங்கள், இந்த ஜீவசக்தியாகிய வாயுவின் ஆற்றலை பற்றி நீங்கள் புரிந்திருக்கிறீர்களா என்று என்னிடத்திலே சொல்லுங்கள். உங்களுடைய சிந்தனை என்பது உலகியல் சார்ந்து இருக்கக்கூடிய கல்வியிலே மேதமையை பெறுவதிலேயே இருக்கிறது. இத்தனையும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய, ஜீவனை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை பற்றி நீங்கள் புரிந்திருக்கவில்லை.
அப்படி புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் பொருள் உற்ற சேவடி என்று அழைக்கப்படக்கூடிய எம்பெருமான் ஈஸ்வரனுடைய 2 திருவடிகளாக போற்றப்படக்கூடிய சந்திரகலை சூரியகலை என்கிற இந்த 2 கலைகளை பற்றியதான கல்வியை நீங்கள் கற்றிருப்பீர்கள். என்ன கற்று என்ன பயன்? இந்த மேதமையாக இருக்கக்கூடிய தத்துவமாக இருக்கக்கூடிய சாகாக்கலை என்பதை புரியப்படுத்தக்கூடிய ஜீவசக்தியாகி வாயுவை குறித்தான கல்வியை கற்க வேண்டும். அந்த கல்விதான் உயர்ந்த உன்னதமான கல்வி என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். ஆன வராக முகத்தி பதத்தினள் ஈன வராகம் இடிக்கும் முசலத்தோடு ஏனை உழுபடை ஏந்திய வெண்ணகை ஊனம் அற உணர்ந்தார் உளத்து ஓங்குமே. வராக முகத்தி என்று ஜீவசக்தியாகிய வாயுவை வர்ணிக்கிறார். என்ன காரணம்? எதற்காக வராக முகம் என்பதை பற்றி இங்கே சொல்ல வேண்டும்? வராகம் என்பது பன்றியை குறிக்கிறது. பன்றிக்கும் ஜீவசக்தியாகிய வாயுவுக்கும் என்ன சம்பந்தம்? பன்றியின் நாசி துளையை பார்த்தால் நீண்டதாக இருக்கும். நாசியின் எலும்பும் மிகவும் நீண்டதாக இருக்கும். மிக உயர்ந்து சுவாசத்தை சிரத்திற்குள்ளே கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு நாசியின் நீளம் என்பது அதிகமாக இருக்கும். அதுபோல ஜீவசக்தியாகிய வாயுவை நீங்கள் உணர வேண்டும் என்றால் உங்களுடைய சுவாசத்தை நீட்டி நீட்டி நீட்டமாக்கி நீண்ட நெடிய சுவாசமாக ஒரு சுவாசத்தை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும் போது உங்களுடைய ஜீவசக்தியாகிய வாயுவின் தத்துவம் உங்களுக்கு எத்தனை பெரிய ஆற்றலை கொடுக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதை ஊனம் அற உணர்ந்து கொள்ள வேண்டும். இது என்ன ஊனம் அற என்கிற வார்த்தையை சொல்லுகிறார் என்று பார்த்தால், நாம் கற்கக்கூடிய கல்விகள் எதுவுமே முழுமையான கல்விகளாக இருக்கவில்லை என்பது திருமூலருடைய கூற்றாக இருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கணினியை எடுத்துக்கொள்வோம். கணினியிலே பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற மென்பொருட்கள் இருக்கின்றன. இந்த மென்பொருட்களிலே பயன்படுத்தக்கூடிய கருவிகள் எண்ணற்றவை உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக ஒரு ஓவியத்தை வரைவதற்காக பயன்படக்கூடிய மென்பொருள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். கோடு வரைவது, பட்டை தீட்டுவது, வர்ணம் தீட்டுவது, அழிப்பது, வளைப்பது, திருகுவது, நிமிர்த்துவது என்று பலவிதமான காரியங்களை செய்யக்கூடிய கருவிகள் அதிலே பொருந்தி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கருவிகளை இந்த கருவி இந்த வேலையை செய்யும் என்று மென்பொருளை தயாரித்தவர் கொடுத்து விடுகிறார். அந்த மென்பொருளை பயன்படுத்தக்கூடியவர் அந்த கருவிகளை கொண்டு விதவிதமான ஓவியங்களை உருவாக்குகிறார். தன்னுடைய அதிபுத்திசாலித்தனத்தால் 2-3 கருவிகளை பயன்படுத்தி வித்தியாசமான ஒன்றை உருவாக்குகிறார். மென்பொருளை தயாரித்தவர் கூட இத்தனை அழகாக இதை உருவாக்க முடியுமா என்றால் அது ஐயம்தான். மென்பொருளை பயன்படுத்தக்கூடியவர் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு ஒன்றை உருவாக்குகிறார். ஒருவர் சாதாரண விடயத்திற்கு மட்டும் அந்த மென்பொருளை பயன்படுத்துகிறார். மற்றவர் அந்த மென்பொருளை கொண்டு மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்துகிறார். ஓவியனின் தன்மை இப்படித்தான் இருக்கிறது. சாமானியன் தன் கையிலே கிடைத்த எழுதுகோலை கொண்டு கிறுக்கி வைக்கிறான். ஆனால் ஓவியன் அந்த கிறுக்கலையே ஓவியமாக மாற்றி காட்டுகிறான். இது அதை பயன்படுத்தக்கூடியவரின் மனப்பக்குவத்தை பொறுத்தது. ஒரு பொருளை, ஒரு கருவியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நுணுக்கமாக தெரிந்து கொண்டு விட்டால் அது முழுமையான ஞானம். அரைகுறையாக அதை தெரிந்து கொண்டு கிறுக்கி கொண்டிருந்தால் அது ஊனமுற்ற கல்வி என்றாகிறது. முழுமை பெறாத ஒரு கல்வி, முழுமை பெறாத ஒரு ஞானத்தால் எந்த விதமான பயனும் ஏற்படாது. எனவே நம்முடைய தேகத்திலே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜீவசக்தியாகிய வாயுவை மெல்ல மெல்ல பலப்படுத்த வேண்டும். இதை மெல்ல மெல்ல பலப்படுத்தும் போது தனக்குள்ளே ஏற்படக்கூடிய அனுபவ மாற்றங்களை கொண்டு ஏனை உழுபடை ஏந்திய வெண்ணகை ஊனமர உணர்ந்தார் உளத்து ஓங்கும் என்று சொல்லியதால் இங்கே வெண்ணகை, அதாவது சிரிப்பிலே கூட உண்மையான நேர்மையான சிரிப்பு, கள்ளமாக சிரிக்கக்கூடிய சிரிப்பு இருக்கிறது, உண்மையாக சிரிக்கக்கூடிய சிரிப்பு இருக்கிறது. ஒரு குழந்தையின் சிரிப்பு என்பது எந்தவிதமான களங்கமும் இல்லாத வெண்ணகை. ஒரு யோக சாதகன் இடைவிடாத யோக பயிற்சியின் மூலமாக தன்னை உணர்ந்து கொண்டு விட்டால் அவனிடத்திலே ஒரு அழகான பொன்முறுவல் கிளம்புகிறது. இந்த பொன்முறுவல் என்பது முழுமையான ஆனந்தத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆற்றல்களை எல்லாம் பெற வேண்டும் என்றால் வாசியை நீளமாக நடத்தி பழக வேண்டும்.
இதை குறிக்கும் விதமாகவே சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்தவேதத்திலே சொல்லும் போது நீட்டுக நீட்டுக நீட்டமாக்குக, எப்போதும் குறுகலான சுவாசத்தை செய்யாதீர்கள், ஒரு சுவாசம் என்பது மிக நீண்டதாக இருக்கட்டும் என்று சொல்லியிருந்தார். இதை செய்யும் போது ஈன வராகம் இடிக்கும் முசலம் என்பது ஏற்படுகிறது. வராகம் இங்கே பன்றி என்று நீங்கள் கருதி விடாதீர்கள். பன்றி உமானமாக சொல்லப்பட்டது. பன்றியின் நாசி எப்படி நீண்டிருக்கிறது அதுபோல உங்களுடைய சுவாசம் நீண்டிருக்கட்டும், அப்போது நீங்கள் ஆற்றலை பெறுவீர்கள். அப்படிப்பட்ட ஆற்றலை தரக்கூடிய இந்த நிலையை நீங்கள் பெற்றுவிட்டால் நீங்கள் வராகம் என்கிற நிலையை பெறுகிறீர்கள். வராகி, வராகமூர்த்தி என்றெல்லாம் மகாவிஷ்ணுவை வர்ணித்து சொல்லியதன் காரணம் இதுதான். மகாவிஷ்ணுவே வராகமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். அவருக்கு இணையாக ஆற்றலை பொருந்தியிருந்த சக்தி வராகி என்று அழைக்கப்படுகிறாள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஜீவசக்தியாகி வாயுவை நேர்பட மேலேற்றி பெரிய அளவிலே அதை பெருக்கும் போது அது மிகப்பெரிய ஆற்றலை பெறுகிறது. அந்த ஆற்றலை குறிக்கும் ஒரு குறியீட்டு சொல்லாகவே இந்த வராகமூர்த்தி அல்லது வராகி என்கிற உருவம் உருவாக்கப்பட்டது. ஓங்காரி என்பாள், அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். ஆங்காரி ஆகிய ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்து உள்ளே இனிதியிருந்தாளே. ஓங்காரி என்று சொல்லும் போது அவளை ஒரு பெண் பிள்ளையாக வர்ணிக்கிறோம். ஒரு பெண் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கான கடமைகள் ஏராளமாக இருக்கின்றன. தன்னையும் காப்பாற்றி, தன் வயிற்றிலே ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவையும் காப்பாற்றி, திருமுலைப்பால் ஊட்டி அந்த குழந்தையை அழகாக வளர்த்து ஆளாக்கி இந்த உலகத்திற்கு அடுத்த ஒரு உயிரை, வாரிசை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவள் பெண் பிள்ளை. ஜீவசக்தியாகிய வாயு என்பது ஓங்காரி என்று அழைக்கப்படுகிறது. ஓங்காரம் என்றால் சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை ஆகிய இந்த மூன்றும் சேர்ந்தது. இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் அது ஜீவசக்தியாகிய வாயு. இந்த மூன்றும் தனித்தனியாக இருக்கும்போது அது ஜீவசக்தியாகிய வாயு அல்ல. இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்துவிட்டால் ஜீவசக்தியாகிய வாயு அது பெண் என்கிற தத்துவமாக மாறுகிறது. இது நீங்காத பச்சை நிறத்தை கொண்டிருக்கிறது. பச்சை நிறம் என்பது மனதை குறிக்கிறது. மனதின் கூறுகள் 4: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற 4 கூறுகள். இந்த 4லே புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்து விட்டால் அது மனம் என்கிற ஒற்றை பெயரை பெற்றுவிடுகிறது. நீங்காத பச்சை நிறம் என்பது மனதை குறிக்கக்கூடியது. மனதை குறிக்கக்கூடியது மகாவிஷ்ணு என்று சொல்லுவார்கள். மகாவிஷ்ணுவின் நிறம் பச்சை என்பதாகவே சித்தர் பெருமக்கள் வர்ணித்திருக்கிறார்கள். ஆங்காரி என்று இங்கே ஏன் சொல்லுகிறார்? எப்போது ஜீவசக்தியாகிய வாயு என்பது வேகமாக மேலெழும்பி சுழுமுனை மையத்திலே ஒடுங்கி ஆற்றல் மிக பெறுகிறதோ, வேகம், அழுத்தம் என்பது அதிகரிக்கிறதோ, அப்பொழுது 5 புலன்களையும் அங்கே சுட்டு அவித்து விடுகிறது. அது ஏற்படும் போது உள்ளிலே ஜீவசக்தியாகிய வாயு ஒன்றோடு ஒன்றாக இணைந்திருந்த சந்திரகலை, சூரியகலையின் அழுத்தத்தின் காரணமாக ஒரு ரீங்காரத்தை கிளப்புகிறது. அந்த ரீங்காரம் என்பது சுவாசத்தின் ஓசை. அந்த சுவாசத்தின் ஓசைதான் ஓங்காரநாதம். எல்லாமே ஜீவசக்தியாகிய வாயுவை பற்றியே சொல்லப்படுகிறது என்பதை இங்கே சகோதர சகோதரிகள் கவனிக்க வேண்டும். தானே தலைவி என நின்ற தற்பரை, தானே உயிர்வித்து தந்த 14 வானோர் தலமும் மனமும் நற்புந்தியும், தானே சிவகதி தன்மையும் ஆமே. அவளை தலைவி என்றே வர்ணிக்கிறோம். காரணம் யாதென்றால், சகலத்தையும் இயக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஆற்றல் பொருந்திய ஒருவரை தலைவர் அல்லது தலைவி என்று அழைக்கிறோம். இங்கே தலைவி, தலைமகள் என்று சொல்லப்படுவது ஜீவசக்தியாகிய வாயுவை. இதுதான் உயிர் வித்தை தந்த ஆற்றலாக இருக்கிறது. உயிர் என்பது உள்ளிலே அசையாமல் இருக்கக்கூடிய தீபச்சுடர் போல இருக்கிறது. அதை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலாக இருப்பது ஜீவசக்தியாகிய வாயு. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்கிற மூன்றையும் இந்த ஜீவசக்தியாகிய வாயு என்கிற காற்றே செய்கிறது. அது காரணமாகவே காற்றே கடவுள் என்று சொன்னார்கள். ஒரு தீபம் எரிய வேண்டும் என்றால் அது எரிவதற்கு எரிபொருள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் காற்று. அந்த காற்றே தீபத்தை எரிய வைத்து காப்பாற்றுகிறது. காற்று வேகமாக அடிக்கும் போது அது தீபத்தை அணைத்தும் விடுகிறது. அதுவே தீபத்தை எரிய வைக்கிறது, நிலைநிறுத்துகிறது, அழிக்கவும் செய்கிறது. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்று அழைக்கப்படக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற இந்த மூன்றையும் ஜீவசக்தியாகிய வாயுதான் செய்கிறது. ஜீவசக்தியாகிய வாயு புலன்கள் வழியாக வெளிப்படும் போது இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறது. எனவே இதுதான் உயிர் வித்து. வானோர் தலம், மனம், நற்புந்தி இவையெல்லாம் சிவகதியை அடையும் போது நம்மால் அடையப்படுகிறது.
வானோர் தலம் என்பது சிரசாகிய ஆகாயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவனின் சன்னிதானம். அந்த இடத்தை சென்று சேர்வதற்கு மனம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு நல்ல புத்தி என்பது ஏற்பட்டாக வேண்டும். நல்ல புத்தி என்பது எது? புத்தி என்பது சித்தத்தோடு இணைந்து கலந்து விட்டால் அகங்காரம் மறைந்து போகிறது. அப்பொழுது தெளிவான சிந்தனையோடு மனம் என்பது ஜீவனாகிய சிவனை நோக்கி சென்று சேருகிறது. இப்படி சேரக்கூடிய அந்த நிலைக்கு சிவகதி என்று பெயர். சிவனை சென்று சேருதல் அல்லது சிவனை சென்று சேருவதற்கான பாதை என்று பெயர். இந்த பாதையை விளக்கப்படுத்துவதாகவே ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டு செய்யக்கூடிய இந்த யோக பயிற்சிகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஜீவசக்தியாகிய வாயுவின் பெருமைகளைத்தான் இங்கே சக்தியாக, பெண்ணாக உருவகப்படுத்தி சித்தர்கள் சொன்னார்கள் என்பதை திருமூலருடைய இந்த திருமந்திர பாடல்கள் அழகாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.